டெல்லி செங்கோட்டையில் நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு தாக்குதலின் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. டெல்லியின் பிரதான இடமாக உள்ள செங்கோட்டையின் நுழைவு வாயில் ஒன்றில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் அப்பாவி மக்கள் 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் புதிதாக ஒரு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை அருகே கூட்ட நெரிசலின் காரணமாக கார்கள் மெதுவாக நகர்ந்து செல்வதும் அதற்கு மத்தியில் வந்து கொண்டிருந்த கார் திடீரென வெடித்து சிதறுவதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனிடையே செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பை நடத்திய உமர் நபி சிவப்பு நிற ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் காரையும் வாங்கியிருந்ததாக டெல்லி போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதையடுத்து ஹரியானாவின் கண்டாவாலி கிராமத்தில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் இருந்து அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த நண்பர் காவல்துறையினரால் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரில் தடயவியல் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் குழு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பை நடத்தியவர் மருத்துவர் உமர் நபிதான் என்பது DNA பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவரது குடும்பத்தினரிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் காரில் இருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்களுடன் ஒப்பிடப்பட்டன. இதில் காரை உமர் நபிதான் ஓட்டிச் சென்றார் என்பது உறுதியாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.